கிறிஸ்தவ அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்து. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலின் வார்த்தையை சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்கிறார். பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கூட எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்க்கிற புலம்புகிற துணியை கேட்க முடிகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று. பாருங்க, வேதத்திலேயே பல தேவனுடைய தாசர்களானாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளானாலும் சரி, தேவனை அறியாதவர்களானாலும் சரி, பலர் நம் உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்க்கிற புலம்புகிற நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம். எபிரேய பாஷையிலே பெதெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலிலே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொந்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொந்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நாட என்றார். அல்லேலூயா. இங்கே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அல்லேலூயா. எப்ப அவனுக்கு வியாதி வந்ததுன்னு தெரியல. ஆனா 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனிதன் எங்க இருந்தான்? பெதெஸ்தா குளக்கரையில இருந்தான். ஏன்னா அந்த குளத்தை தேவதூதன் ஒருவன் இறங்கி என்ன செய்வான்? கலக்குவான். அப்ப தண்ணீர் கலங்கும் போது முதலாவது இறங்குறவர்கள் என்ன செய்வார்கள்? சுகம் பெறுவார். ஆனால் இவன் 38 வருஷமாய் முதலாவது இறங்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெதெஸ்தா குளக்கரையில என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஆனா 38 வருஷமாய் அவனுடைய விசுவாசத்துக்கு என்ன வரல? பலன் வரல. அப்ப இயேசு அவனிடத்திலே வந்து அவனை
வெகு காலம் வியாதியஸ்தன் உள்ளவன் என்று அறிந்து அவனை சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். 38 வருஷம் வியாதி கொண்ட 38 வருஷமாய் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு பெதஸ்தா குளக்கரையிலே காத்திருக்கிற அந்த மனுஷனை பார்த்து சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான்? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. தேவதூதன் குளத்தை கலக்குகிற போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி. அல்லேலூயா. அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத ஒரு கொடுமையான சூழ்நிலை. அல்லேலூயா. 38 வருஷமாய் இந்த குளத்தின் கரையிலே சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமே என்று வாஞ்சித்து காத்திருக்க. இயேசு சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவர். இயேசு அவனுக்காட்ட என்ன சொல்லுகிறான்? எழுந்திரு, ஒரு படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் உங்களிடத்தில் வருவேன். அப்போ இந்த 38 வருஷ வியாதிக்காரனிடத்தில் ஆண்டவர் வந்தாரா வரலையா? அப்ப இதுல இருந்து என்ன புரிகிறது? யாரா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆசீர்வாதம் வேண்டும் என்று காத்திருந்தால், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று நீங்கள் புலம்பி அங்கலாய்த்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவராய் இயேசு வருவார். அல்லேலூயா. வருவார். இயேசு நமக்கு உதவி செய்யும்படி வருவார். அல்லேலூயா. எவ்வளவோ சுவிசேஷ கூட்டங்களிலே கலந்து கொண்டு வல்லமையான செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆலயத்திலே எவ்வளவோ செய்திகளை உபதேசிக்க கேட்டிருக்கிறோம். யூடியூப் வழியாக எவ்வளவோ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே இந்த மனுஷன் 38 வருஷமாய் தேவதூதன் குளத்தை கலக்கும் போது நான் முதலாவது இறங்க வேண்டும், சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று காத்திருந்தான். அல்லேலூயா. ஆனா அவனால் என்ன செய்ய முடியல? அவனுடைய சரீரம் அதுக்கு ஒத்துக்கொள்ள. வேகமா நடந்தோ உருண்டோ இல்ல புரண்டோ எப்படியோ என்ன செய்ய முடியல, அந்த குளத்தின் தண்ணீருக்குள்ள விழ முடியல. இன்றைக்கு அநேகர் நாம் அப்படிதான் நினைப்போம், உதவி செய்ய ஒருவரும் இல்லை. பிள்ளைகளை படிக்க வைக்க உதவி செய்ய ஒருவரும் இல்லை. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க உதவி செய்ய ஒருவரும் இல்லை. எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், சரீரத்திலே சுகம் இல்லை. இனி எவ்வளவோ காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உங்களிடத்தில் இந்த 38 வருட வியாதியஸ்தனை கண்ட தேவன் இன்னும் நம்மையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய புலம்பலை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய அங்கலாய்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறார்.
நாம் கர்த்தருடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பதையும் பார்க்கலாம். எவ்வளவு நேரம் துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்பதையும் பார்க்க. ஆராதனைக்கு எப்படி வருகிறோம், எவ்வளவு சீக்கிரமாய் வருகிறோம் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார். இப்படி எல்லா காரியத்திலும் சரியா இருந்தா கூட அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படி சீக்கிரமாய் வருவார். அல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் எப்படி ஆய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன பலன் வருகிறது? புது பலன் வருகிறது. இந்த 38 வருட வியாதியஸ்தன் கர்த்தருக்கு காத்திருந்ததுனால்தான் அவனுக்கு என்ன பலன் வந்தது? புது பலன். அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு புதிய பலனை தருவார். அல்லேலூயா. கழுகுகளை போல ஆமா செட்டைகளை அடித்து எழும்பும்படியாய். அல்லேலூயா. பலன் இல்லை என்று நாம் அமர்ந்திருக்க தேவையில்லை. பலன் இல்லையே என்று ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சோதரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளும் போது பூமியை சோதரித்துக் கொள்வதற்கு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பட்டணங்களிலே வாழ்கிற அநேகர் வாடகை வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். அவரிடத்திலே ஒரு கேள்வியை நாம் கேட்டால், சொந்தமாக ஒரு இடம் வாங்குறதற்கு இன்னும் நீங்கள் முயற்சி செய்யவில்லையா என்று கேட்டால், ஐயோ விலை அவ்வளவு அதிகமா இருக்கிறது என்று சொல்வார்கள். அல்லேலூயா. எல்லாம் விலை ஏறி நிச்சயம் வாங்க முடியவில்லை என்று சொல். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாதத்திலே நீ காத்திருப்பாய் என்றால் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் மனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை செய்தான். அப்பொழுது தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ண சொன்னாங்க. அல்லேலூயா. இங்கே எலியா அவ்வளவு பெரிய ஊழியக்காரர். அவர் மழை பெய்ய என்று சொன்னால் மழை பெய்யும், மழை பெய்யக்கூடாது என்று சொன்னால் வானம் அடைக்கப்படும். மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஊழியக்காரர் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி
போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. எவ்வளவு பெரிய ஊழியக்கார்! அவர் வாயை திறந்து ஜெபித்தால் வானம் திறக்கும். அல்லேலூயா. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். மாவில்லாத பானையும் எண்ணெய் இல்லாத கலசமும் அப்படியே நிறையும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்ற எலியா, நான் இனி என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். நான் இனி உயிரோடு இருக்க விரும்பவில்லை, சாக வேண்டும். இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களானாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளானாலும் சரி, நல்ல பக்தி வைராக்கியத்தோடு ஊழியம் செய்தவர்களானாலும் சரி, பக்தி வைராக்கியத்தோடு விசுவாசிகளாய் இருந்தவர்களானாலும் சரி, கொஞ்சம் கஷ்டம் வரும்போது என்ன சொல்லுகிறார்கள்? இனி என்னால் ஒன்றும் முடியாது. அல்லேலூயா. இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப முடியாதுன்னா என்ன செய்யணும்? போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்து, நான் இனி பிள்ளைகளுக்கு பாரமாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் ஜீவனை என்ன செய்யும்? எடுத்து. இங்கே எலியாவும் அப்படியே ஒரு ஜெபத்தை பண்ணி வனாந்தரத்திலே ஒரு சூளை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினார். ஆனால் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அங்கே நம்முடைய தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. இவர் நடக்கிறது, இவர் ஜெபிக்கிறது, இவர் சூளை செடிக்கு கீழே படுத்திருக்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி பார்க்கிற தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். அவன் விழித்து பார்க்கிற போது தளரில் துடப்பட்ட அடையும் ஒரு பாத்திர தண்ணீரோ அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கூட கொஞ்சம் வயதுல முதிர்ந்தவர்களுக்கு ஒரு வேளை அனுபவம் இருக்கும். ரொம்ப கஷ்டமான காலத்துல எல்லாம், சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லாத நாட்களில எல்லாம் சொப்பனம் கண்டிருக்கும். அப்போ நிறைய சாப்பாடு நமக்கு ஒண்ணு இருக்கிறது போலையும், நாம் அதை சாப்பிட இருக்கிறது போலையும் என்ன செய்வோம்? சொப்பனங்க. ஆனா கண்ணை முடிச்சு பார்த்தா அது சொப்பனம். சாப்பாடும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஆனா எலியாவும் ஒருவேளை அப்படியோடு நினைச்சு என்ன செய்கிறார்? எழுப்பி பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திர தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அவருக்கு சொப்பனம் நிஜமா மாறி போச்சு. நிஜம். அல்லேலூயா. அப்ப அப்பத்தையும் தண்ணீரையும் நல்லா சாப்பிட்டு திருப்தியா என்ன பண்றாரு? திரும்ப எடுத்து கொண்டார். திரும்ப ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. அல்லேலூயா. திரும்ப ஜெபிச்ச மாதிரி தெரியல. திரும்ப படுத்து கொண்டார். பாருங்க, கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய வேலை ஏராளமா இருக்கிறது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்தது. அல்லேலூயா. 2 வேளை ஆகாரம், கர்த்தருடைய தூதன் கொடுத்த ஆகாரம்.
வனாந்தரத்துல 40 நாள் நடக்கிற வேலனை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை திக்கற்றவர்களாக ஒருபோதும் விட மாட்டார். ஆண்டவர் உங்களிடத்தில் வருவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவிடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் மேல் வைத்து அங்கு நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. யாக்கோபு அண்ணனுக்கு தம்பிக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுல ஒரு போராட்டம். அதனால அண்ணனுக்கு ஆசீர்வாதத்தை எல்லாம் சேஷ்டபுத்திர பாகத்தையும் பெற்றுக் கொண்டான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டான். அதனால பிரச்சனை பெருசாகி போச்சு. அல்லேலூயா. அப்ப இவன் ஆரான்ல இருந்து என்ன செய்கிறான்? புறப்படுகிறான். அல்லேலூயா. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து அங்கே ராத்தாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து தலையணை கல்ல தலையணையா வச்சு யாரு படுக்கிறார் வனாந்தரத்துல. ஏன்னா இப்பதான் நமக்கு பெரிய விலை உயர்ந்த தலையணை எல்லாம் வைக்கிறோம். என்னங்க சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இந்த மரத்துல செஞ்ச கட்டையை வச்சிருப்பாங்க தலை. அல்லேலூயா. அதே மாதிரி கிராமங்களில மரக்கட்டையோ கல்லோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு தலைக்கு என்ன வச்சுட்டு படுத்து தூங்குவோம். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்குறான். அங்கே ஒரு சொப்பனம் காண்கிறான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. படுத்து தூங்குறார். ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வானத்தை தொட்டிருக்கிற ஏணிக்கு மேல யார் நிற்கிறது? கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. யூத ஜனங்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்த தேசத்தை ஜனங்களை தள்ளிவிட்டு துரத்தி விட்டு கொலை செய்துவிட்டு அதை பலரும் அபகரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. சிதறி போனவர்கள் அங்கும் இங்குமாய் வாழ்ந்தார்கள். காலம் நிறைவேறின போது 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்த காலத்திலே குண்டு செய்து கொடுத்ததனால், அணுகுண்டு செய்து கொடுத்ததனால் அதற்கு ஈடாக எங்களுடைய நாடு எங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது அந்த நாட்டை மீட்டு கொடுத்தார். இப்பொழுது அந்த நாட்டிலே அவர்கள் குடியிருக்கிறார்கள். ஆனால் தினமும் யுத்தம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டேதான். காசா மேலே யுத்தம், லெபனான் மேலே யுத்தம், சிரியா மேலே யுத்தம், ஈரான் மேலே யுத்தம். அல்லேலூயா. ஒரே குண்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வாக்கு என்ன?
உனக்கும் உன் சந்ததிக்கும். ஆனால் இன்றைக்கும் இஸ்ரவேலர்களை அங்கிருந்து நாங்க என்ன செய்வோம்? துரத்துவோம் என்று எல்லா நாடுகளும் தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் விரும்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமடவும் உன்னை கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. யாக்கோவுக்கு சொன்னதை செய்யுமளவும் யாக்கோவை கைவிடுகிறது. யாக்கோவை திக்கற்றவனாக விடுறதில்லை. அல்லேலூயா. தேவன் பாருங்க எவ்வளவு முன்னறிந்து அழைத்தவர், முன்னின்று நலமுடன் நடத்தும். யாக்கோவுக்கு சொன்னதுதான் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க அடுத்து தொடர்ந்து படிக்கும் போது யாக்கோபு நித்திரை தெளிந்து பிடித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அல்லேலூயா. நாம் இருக்கிற எல்லா இடத்திலும் இயேசுவே என்று கூப்பிடுகிற எல்லா இடத்திலும் இயேசு இருக்கிறார். நாம் இதை அறியாதிருக்கிறோம். அல்லேலூயா. என் ஜபத்திற்கு பதில் வரவில்லை. என்னுடைய ஜபத்திற்கு அவர் செவி சாய்க்கவில்லை என்று நான் சொல்லுவேன். ஆனால் யாக்கோபு சொல்லுகிறார், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற இடத்திலெல்லாம் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடாத தேவன். எங்கே இருந்தாலும் அங்கே இருப்பார். அல்லேலூயா. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தந்தையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அல்லேலூயா. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். யாக்கோபு தலைக்கு வச்ச கல்லை எடுத்து என்ன பண்ணான்? எண்ணெயை வார்த்து அங்க ஒரு தூணா நிறுத்திட்டு போறான். அல்லேலூயா. எதுக்கு என்ன வார்த்தான்? இப்போ எண்ணெயை நம்ம ஒரு கல்ல தடவி அங்க நட்டு வச்சாங்கன்னா எத்தனை வருடம் கழிஞ்சாலும் அந்த கல்லு கருக்கரன்னு படவுலன்னு இருக்கு. அல்லேலூயா. அடையாளம். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் எண்ணெய் தடவிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பளபளா இருக்கணும்னு சொல்லி எண்ணெய் தடவிட்டு இருக்கிறாங்க. இத கற்றுக் கொடுத்தது யாரு? யாக்கோபு தாங்க. யாக்கோபு எதற்கு அதை அங்கே செய்கிறார்? நான் சமாதானத்தோடு திரும்ப என் தகப்பன் வீட்டுக்கு வரும்போது இந்த கல் என்ன ஆகும்? கல் இருக்கிற இடத்துல தேவனுக்கு ஆலயம் கட்டுவேன். ஒரு அடையாளத்துக்கு அவர் கல் நாட்டி வச்சு போனார். இப்ப எல்லாரும் ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? எல்லாம் எண்ணெய் தடவி வச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்படி அவர் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பொருத்தனையை பண்ணுகிறார். ஒரு கல்லை நட்டு
நான் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வருவேன், ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அல்லேலூயா. அப்ப பொருத்தனை, உன்னதமானவருக்கு பொருத்தனை பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நிறைய ஜபம் எல்லாம் பண்ணுவோம், ஆனா உன்னதமானவருக்கு நாம் என்ன பண்ணுகிறது இல்லை? பொருத்தனை பண்ணுகிறது இல்லை. அல்லேலூயா. தாவீது உன்னதமானவருக்கு தான் என் பொருத்தனைகளை செலுத்தி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நவாசிங்க, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. இப்போ உன்னதமானவருக்கு நாம என்ன செய்யணும்? பொருத்தனை செலுத்தணும். அல்லேலூயா. இப்போ உன்னதமானவருக்கு பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்துல என்ன செய்யணும்? தேவனை நோக்கி கூப்பிடணும். அப்படி கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை விடுவிப்பார். நம்மை ஆபத்து மோசங்களில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. சில நேரங்களிலே சகோதரிகளிலே சிலர் பொருத்தனை பண்ண காணிக்கைன்னு கொடுப்பாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாளத்துக்கு முன்ன ஊருக்கு நிர்மலா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தா, நான் போவேன். அப்ப நிர்மலாவுடைய சகோதரி ஒரு கவர்ல கொஞ்சம் காசை வச்சு காணிக்க கொடுத்தேன். பொருத்தனை பண்ண என் பொண்ணு கல்யாணம் நடந்தா கொடுக்கறதுக்கு போட்டேன். அப்போ இதே மாதிரி சிலருக்கு அந்த உன்னதமானவருக்கு பொருத்தனை பண்ணுகிற அனுபவம் இருக்கு. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை ஆபத்து காலத்தில் எண்ணி நோக்கி நான் உன்னை விடுவிப்பேன். ஆமா, பொருத்தனை பண்ணுகிற குணம் எல்லாருக்கும் வருகிறது இல்லை. அது யாக்கோவின் சந்ததியா இருக்குதான் அந்த குணம் வரும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. யாக்கோவு தானே பொருத்தனை பண்றாரு. யாக்கோவு கல்லு மேல தலைக்கு வச்சா கல்லு மேல எண்ணெயை வார்த்து அதை நட்டு என்ன சொல்லுகிறார்? நான் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர ஆண்டவர் பண்ணுவார், ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். அல்லேலூயா. இந்த இடத்திலே நான் அவருக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், ஒரு ஆலயத்தை. அந்த இடத்திலே எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது, இடிக்கப்பட்டது, கட்டப்பட்டது, இடிக்கப்பட்டது. இப்பொழுதும் அதை இடிச்சிட்டு ஒரு மசூதியை வச்சிருக்கிறான். ஒரு சோறு மட்டும்தான் இருக்கு. இடிஞ்சதுல ஒரு சோரை மட்டும்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதற்கு ஒவ்வொரு நாட்டிலையும் சித்திரம் தீர்க்கப்பட்ட உத்தரங்களும் கல்லும் எல்லாம் ரெடியா இருக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் நாட்டின் சட்டத்தின்படி வழிபாட்டு ஸ்தலங்களை இடிக்க கூடாது. அல்லேலூயா. அதனால அதை இடிக்காம இருக்கிறாங்க. நிறைய பேர் குண்டு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. யாராவது போடுற குண்டுல அந்த மசூதி இடிக்கப்பட்டால் உடனே என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். அல்லேலூயா. ஆனா இப்ப எருசலேம் தேவாலயம் இல்லை. அப்போ பொருத்தனை பண்ணி உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை நாம் செலுத்த வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? பதில் செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம்
1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். இப்போ யோனா ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? அங்கே கடல் ரொம்ப சீற்றமா இருக்கிறது, கப்பல் கடலுக்குள்ளே அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை கடலிலே தூக்கி போடுங்கள், அப்பொழுது என்ன ஆகும்? சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்து. ஏன் இப்படி சொல்லுகிறார்? ஆண்டவர் நினிவே பட்டணத்திற்கு போக சொல்லுகிறார் யோனாவை. நினிவே பட்டணத்திலே போய் அந்த பட்டணத்துக்கு எதிராக நீ என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ண. 40 நாளுக்குள்ள இந்த நினிவே அழிஞ்சிடணும் பிரசங்கம். ஆனா யோனா என்ன பண்றாரு? நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறாரு. அல்லேலூயா. சில ஊழியக்காரர்கள் தான் சொன்னதை செய்வாங்க. சில ஊழியக்காரங்கள் சொன்னதை என்ன செய்ய மாட்டாங்க? செய்யாம. சில ஊழியக்காரங்க நான் சுவிசேஷர் வேலையை தொடங்குவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதும் நான் போதகர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏன் போதகர்ன்னு சொல்றாங்க? சபையை வச்சு நிறைய ஆளுங்க வருவாங்க, அவங்கள்ட்ட என்ன வாங்கிக்கலாம்? நிறைய காணிக்கை வாங்கிக்கலாம். அல்லேலூயா. அதனால இப்ப சுவிசேஷர்கள் எல்லாம் எப்படி மாறுறாங்க? போதகர்களாக மாறு. இங்கே யோனா நினிவேக்கு போக சொன்னால் அவர் தர்சீசுக்கு போறார். அல்லேலூயா. கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் கடலிலே மூழ்கிற மாதிரி இருக்கிறது. அங்கே இருக்கிற மாலுமி மற்றவர்கள் எல்லாம் இது எதனால் வந்தது என்று எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இவன் நம்ம தெய்வத்தை என்ன செய்யல? வேண்டிக்க. கடலின் அடித்தட்டுல, கப்பலின் அடித்தட்டுல போய் என்ன செய்யாரு? நல்லா படுத்து நல்ல சூப்பரா தூங்கலாம். அல்லேலூயா. அப்புறம் சீட்டை போட்டு பார்த்தாங்க. சீட்டு யோனா பேருக்கு சீட்டு விழுந்தது. இப்ப அவனை தட்டி எழுதி கேட்கிறாங்க, என்னப்பா நீங்க என்ன தூக்கி என்ன செய்யுங்க? கடல்ல என்ன தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும். பாத்தீங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்த எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்படி எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரே கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார். சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அமர். அல்லேலூயா. அல்ல சகோதரிகள் எல்லாம் சமையல் பண்ணும் போது, எண்ணெயை காய்க்கும் போது திடீரென அது பொங்கி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஏதோ 2 கறிவேப்பிலை ஏதாவது எடுத்து என்ன செய்யாம போட்டுரும். உடனே அது அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சு அப்படியே எண்ணெய் காயணும். அல்லேலூயா. அதே மாதிரி கடலுக்கு கதை ஆகி போச்சு. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை யோனாவை விழுக்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன் யோனாவை திக்கற்றவனாக என்ன செய்யல? யோனா நினைச்சார் அப்படியே கடலுக்குள்ள போயாவது என்ன செய்யலாம், செத்தரலான்னு நினைச்சார். ஆனா அவன் கடல்ல தூக்கி போட சொன்ன போதும் ஆண்டவர் யோனாவை பாதுகாக்கும்படி அங்கே ஒரு பெரிய மீனை என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்?
ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய மீன் ஒன்றை ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அது அவரை விழுங்கினது. அப்புறம் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தார். நல்ல ஜபம் எல்லாம் பண்ணினார். மனம் திரும்பினார். கரையிலே கொண்டு மீன். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தேவன் இரக்கம் உள்ளவராம். அவர் மனசாகப்படுகிற தேவனா. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் நினிவேக்கு வர சொன்னதுனால நீர் என்ன செய்யல, நான் வரல. ஹல்லேலூயா. பாருங்க 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 2 மாசம். இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் வெட்குடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் முடித்திருந்த உடுப்பை கயற்றி போட்டு இரட்டை முத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் சரி, போதும் போதும். 4ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். ஒண்ணு கூட வாசிங்க. யோனாவுக்கு மிகவும் விசனமா இருந்தது. இப்ப நினிவே ஆண்டவர் என்ன செய்யல, அழிக்கல. நினிவே ஆண்டவர் காப்பாற்றிட்டார். ஹல்லேலூயா. இது ரொம்ப விசனம் ஆயிடுச்சு யோனாவுக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, யோனாவுக்கு இது மிகவும், அவன் கடுகோவை கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கும் மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஹல்லேலூயா. நினிவேக்கு போகாம யார் தர்சீசுக்கு ஓடி போனார் புரியுதா? தேவன் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சார்ந்த நேடிய சாந்தம் உள்ள தேவன், மன உருக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ளது. அதனால அவர் ஓடி போனாராம். இது ஆண்டவருக்கு தெரியும். இவர் ஏன் ஓடுகிறார்? இவன் தர்சீசுக்கு போகிறான், கப்பல்ல இப்படி பிரச்சனை வரும்போது இப்படி சொல்லுவான் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அங்க ஒரு பெரிய மீனை ஆயத்தம் யோனாவை விளங்கும்படிக்கு. ஹல்லேலூயா. உங்களை திக்கற்றவர்களாய் விடையும் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அடுத்தபடியாய் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 23. அவர்கள் அநேக அடிகள் எடுத்த பின்பு அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை காவல் அறையிலே வைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஊழியம் செய்த நாட்களிலே இப்படியாய் ஒரு சம்பவம் நடக்கும். ஹல்லேலூயா. அவர்களை அநேக அடிகள் அடிக்கிறார்கள். அவர்கள் வஸ்திரங்களை எல்லாம் கிழிக்கிறார்கள். அவர்களை சிறைச்சாலை அதிகாரிகளிடத்திலே கொடுத்து உள்காவல் அறையிலே அவனை என்ன செய்யறாங்க, தொழுமரத்திலே மாட்டியிருக்கு. உள்காவல் அறை என்னன்னா, அவங்க வெளிச்சத்தை பார்க்க முடியாது, சூரியனையே பார்க்க முடியாது, வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது. அங்க விஷ ஜந்துக்கள் நிறைய இருக்கு. பாருங்க எலி, பாருங்க எலி நைட்டு பார்த்தா எலி, ஒரு எலி இருந்தாலே ரொம்ப கலாட்டா பண்ணோம், அப்படிதானே? அதே மாதிரி என்னெல்லாம் விஷ ஜந்துக்கள் இருக்கோ அதெல்லாம் மனுஷன் என்ன செய்யும், கடிக்கும் பசியினால. அப்போ அவர்கள் நிக்கற்ற ஒரு நிலைமையிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம்.
நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. நடுராத்திரி நிறைய அடி வாங்கி இருக்கிறாங்க. உட்காவல் அறையில தொழுவரத்துல மாட்டி வச்சிருக்காங்க. அசைய முடியாத சொல். ஆனாலும் தேவனை ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. இப்போ பாடும்போது காவலில் வைக்கப்பட்டவர்களை கேட்டுக்கொண்டிருந்தார். நமக்கு கஷ்டம் எல்லாம் வரும். எல்லா மனுஷனுக்கும் கஷ்டம் வரும். பாடில்லாத மனுஷன் கிடையாது. பாடுகள் வரும்போது இப்படி நடுராத்திரியில எத்தனை பேரு ஜெபம் பண்ணி துதித்து பாடுகிறார்கள். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தா கூட ஆராதனை நேரத்துல கூட துதிக்கிற துதி வெளியே கேட்க மாட்டேன். 10 பேருக்கு ஒருத்தர் தான் துதிக்கிறான். அப்போ பெரிய கஷ்டம், உபத்திரம், வேதனை, வியாதி, நல்ல சோகமா இருக்கும் அதும்போதே துதிக்காதவர்கள் கொடிய கஷ்டம் வரும்போது துதிப்பார்களா? அதுவும் நடுராத்திரியில துதிப்பார்களா? அல்லேலூயா. அவர்கள் துதித்து பாடின போது காவலில் இருந்தவர்களும் இதிலிருந்து என்ன புரியுது? அவர்கள் சத்தமாய் பாடினார்கள். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் பாடியது கூட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அப்படிதானே? அல்லேலூயா. ஏதோ 1-2 சகோதரிகள், வயசான சகோதரிகள் பாடுறது மட்டும்தான் கேக்குது வெளியே. மற்றபடி வாலிப பிள்ளைங்க பாடுறது சோதனம் பண்றது ஒண்ணும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கேட்கல. பல்லோகத்துல இருக்கிற ஏசப்பாவுக்கும் கேட்கல, பாஸ்டருக்கும் கேட்கல. அல்லேலூயா. ஆனா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே, உட்காவலையிலே, தொழுது மரத்திலே மாட்டப்பட்ட நேரத்திலும் கூட அவர்கள் பாடின பாட்டு, அவர்கள் பண்ணின ஜெபம் சிறைச்சாலையில் இருந்த எல்லாருக்கும் அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? இன்னையில இருந்து நான் பாடி சோத்திரம் பண்றது பக்கத்து வீட்டுக்கும் கேட்கும். உங்களை தெரியாமலே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் உங்களை மாட்டி விட்டு, பாஸ்டர் உங்களை என்ன பண்ணிட்டாரு? மாட்டி விட்டார். அதனால இன்னைக்கு ராத்திரியில இருந்து நீங்க என்ன செய்யணும்? நல்ல ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜெபம் துதி பாட. அல்லேலூயா. செய்ய போறீங்க. அடுத்து நடந்தது என்ன? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. அல்லேலூயா. பவுலுக சீலாவும் கட்டுகள் மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை திக்கற்றவர்களாய் விடு, உங்களிடத்தில் வருவேன். எப்படியாக தானியேலை சிங்கக்கவியில் அடைத்தார்கள். அங்கே தேவன் தானியேலை திக்கற்றவனாய் விடவில்லை. அல்லேலூயா. அதான் தானியேல் சொல்லுகிறார், தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே தூக்கி போட்டார்கள். ஆனால் நேபுகாத்நேச்சர் அங்கே பார்க்கிறான். நாம் 3 பேரை அல்லவோ நெருப்பு சூளையில கட்டி போட்டோம்.
இப்ப நாலாவது ஒரு ஆளின் சாயம் தெரிகிறதே, அது தேவ புத்திரன் சாயலா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையானாலும் சரி, அக்கினி சூளையானாலும் சரி, எந்த இடத்திலேயும் நமக்கு நம்மை திக்கற்றவர்களாய் விடாமல் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் நாம் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மூன்றாவது ஆளாய் அல்ல, நான்காவது ஆளாக என்ன செய்கிறார்? அக்கினி சூளையிலே விடார். அப்படியாய் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எவ்வளவு வசனங்களை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை, சில காரியங்களை சொல்லி, இன்னும் எவ்வளவு வேதத்தை பார்க்கும்போது ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்த, நம்பிக்கை வைத்து அவரை கூப்பிடுகிற எல்லாருக்கும் அவர் பதிலளித்த தேவனாய் இருக்கிறார். ஒருவரையும் அவர் கைவிடவில்லை. அப்படியே நம்மையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஒருவதும் கைவிடார். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நாம் சொல்லக்கூடாது. எனக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். நிச்சயமாக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு எதிரான சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிற தேவனாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண வரி என்ற நம்மை நடத்துவார். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன என்னுடைய தாசர்களுடைய எல்லா சூழ்நிலையும் அவர்களை கூப்பிட்ட போது நீர் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். அவர்களோடு கூட இருந்தவர்களை தப்புவித்திருக்கிறேன், அவர்களை ரட்சித்திருக்கிறேன், அவர்களை கொண்ட தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனாயிருக்கிறேன். இன்றும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறபடியா ஆண்டவரே, தொடர்ந்து வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பிள்ளைகள் கேட்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நல்ல சாட்சியை வெளிப்படுத்தி தேவ இறக்கத்தையும் தேவ தயவையும் தேவ ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். பிள்ளைகளுக்கு நல்ல சுகந்தாரும் பலந்தார், கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதம், போக்கில் மரத்தில் நம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து நடத்தும்படியாய் சரி கிருபையின் கருத்திலே பிள்ளைகளை ஒப்புக்கொள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எல்லாம் குணமாக்கி நன்மையை நாளும் மாயை திருப்தியாக்க அதுக்கு சமமாய் உண்மையை திரும்ப பாலவேது கொடுக்கப்படுகிற யாவதுக்கும் நீதியையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தாங்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை திக்கற்றவர்களாய் விடாமல் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Sotram, Sotram, Sotram.